If you haven't gone Greek, you should. For Greek is fun and fun is good. எல்லா மான்ஸ்டர்ஸையும் டார்டரஸில் போட்டு அடைச்சி வச்சுட்டாங்க. எந்த மான்ஸ்டருமே வேர்ல்டில் இல்லை. ஸோ வேர்ல்டே வெறிச்சோடி போயிடுச்சு. ஜியூஸும் மித்த காட்ஸும் மவுண்ட் ஒலிம்பஸில் ஜாலியாக பார்ட்டி கொண்டாடிட்டு இருக்காங்க. வேர்ல்டு எப்படியாவது பாப்புலேட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஜியூஸ் எபிமீத்தியஸையும் ப்ராமித்தியஸையும் கூப்பிட்டு அனிமல்ஸையும் ஹியூமன்ஸையும் உருவாக்கணும்னு சொல்லி ஆர்டர் போடுறாரு. எபிமீத்தியஸ் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆஃப்டர் தாட், செஞ்சுட்டு தான் நம்ம மனுஷன் யோசிப்பார். ஆனால் ப்ராமித்தியஸ் பிஃபோர் தாட், செய்யறதுக்கு முன்னாடி 10,000 வாட்டி யோசிச்சுட்டு தான் செய்வார். எபிமீத்தியஸ் ஜியூஸோட ஆர்டர் கேட்டு உடனே கிரியேஷனில் ஸ்டார்ட் ஆகிட்டாரு. எல்லா அனிமல்ஸையும் ப்ரொடியூஸ் பண்ணதோ க்ரியேட் பண்ணது எல்லாமே எபிமீத்தியஸ் தான். லயன்ஸுக்கு பெரிய பெரிய ஜா அண்ட் டீத் கொடுத்தது, ரேவனுக்கு பறக்கிற சக்தியை கொடுத்தது, பியர் பெரிய சைஸில் தான் இருக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணது, எலஃபண்ட்டுக்கு ட்ரங்க்கு கொடுத்தது, புலிக்கு பதுங்கி பாயிற சக்தியை கொடுத்தது. இது எல்லாமே எபிமீத்தியஸ் தான். எபிமீத்தியஸ் இந்த கிரியேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவுட் ஆஃப் ஐடியா போயிட்டாரு. அனிமல்ஸ்க்கு எப்பயுமே மேன் டாமினேட்டடாக இருக்கணும்னு சொல்லி ஜியூஸ் சொன்னார். ஆனால் இவருக்கு எப்படி மேன்கைண்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்னு ஐடியாவே இல்லாமல் போச்சு. ஏன் அப்படின்னா எல்லா ஐடியாவையும் அனிமல்ஸை க்ரியேட் பண்ணுறதுல செலவழிச்சிட்டாரு. போயிட்டு அண்ணன்ட்ட ப்ராமித்தியஸ்ட்டை போயிட்டு, சாமி எப்படியாவது நம்ம மேன்கைண்ட் க்ரியேட் பண்ணுறதை நீ பார்த்துக்கோ, ஏன் அப்படின்னா ஐ எம் அவுட் ஆஃப் ஐடியான்னு சொல்லிட்டாரு. ஸோ ப்ராமித்தியஸ் பொறுமையாக யோசிச்சுட்டு மேன்கைண்டை உருவாக்குறதுல தன்னுடைய சிந்தனையை செலுத்த ஆரம்பிக்கிறாரு. மேன்கைண்டை உருவாக்குறதுல ப்ராமித்தியஸ் ரொம்ப கவனமாக எந்தூசியாஸ்டிக்காக இன்வால்வ் ஆகுறாரு. தன்னுடைய பெரிய கையில் ஒரு சின்ன கிளேவ் எடுத்துக்கிட்டு மேன்கைண்டை உருவாக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி உருவாக்குனதுக்கு அப்புறமா அதுக்கு என்னென்னலாம் கிஃப்ட் கொடுக்கணும், அனிமல்ஸை விட மேன்கைண்ட் ரொம்ப டாமினேட்டடாக இருக்கணும்னு யோசிக்கிறாரு. அப்படி ஃபஸ்ட்டு அவர் கொடுத்த என்ன கிஃப்ட் அப்படின்னா, தன்னுடைய மூச்சு காற்ற அந்த கிளேக்குள்ளே ஊதுறாரு. உடனே அந்த மேன்கைண்டுக்கு ப்ரீத் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடச்சிருது. செகண்ட் முடிவு பண்ணுறாரு, நம்மள மாதிரியே காட்ஸ் மாதிரியே மனுஷங்களும் நேராக தான் நடக்கணும், வாக்கிங் அப்ரைட் அப்படிங்கிறது செகண்ட் கிஃப்ட். தேர்டு கிஃப்ட் என்ன கொடுக்குறாரு அப்படின்னா ரீசனிங் எபிலிட்டி. காட்ஸ் மாதிரியே மனுஷங்களும் திங்க் பண்ணணும் அப்படின்ற எபிலிட்டியை ப்ராமித்தியஸ் கிங் நம்மளுக்கு கொடுக்குறாரு. ஃபோர்த்து கிஃப்ட் என்ன அப்படின்னா ஃபயர். ஹீலியோஸோட வீட்டிலேருந்து ஃபயரை சுட்டுட்டு நம்மளுக்கு கொடுத்துட்டாரு. அப்படி மேன்கைண்டுக்கு எப்போயுமே எவல்யூஷனாக இருந்தது ஃபயர் தான். ஃபயர் ஒன்று இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் அனிமல்ஸ் கிட்டேருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். நிறைய இன்வென்ஷன்ஸும் அதன் மூலமாக பண்ணோம். ஸோ ப்ராமித்தியஸ் கொடுத்த ஃபயர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நம்மளுக்கு. ஸோ இந்த 4 கிஃப்டையும் ப்ராமித்தியஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. இந்த 4 கிஃப்டையும் கொடுத்ததுக்கப்புறமா மேன்கைண்டை கொண்டு போய் வேர்ல்டில் விட்டுறாரு ப்ராமித்தியஸ். மேன்கைண்டும் சந்தோஷமாக நிறைய அக்ரிகல்ச்சர்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி சாப்பிட்டு வாழ ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஹாப்பியாக லீட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஜூஸ் ஒரு வாட்டி சொல்கிறாரு, மேன்கைண்ட் எப்போயுமே காட்ஸுக்கு ஆஃபரிங்ஸ் தந்துக்கிட்டே இருக்கணும், ஏதாவது சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ப்ராமித்தியஸ் கிட்ட ஐடியா கேட்டதுக்கப்புறமா மேன்கைண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பெரிய ஆக்ஸை ஜூஸ்க்கு சாக்ரிஃபைஸாக தராங்க. அப்படி சாக்ரிஃபைஸாக தரப்போ ப்ராமித்தியஸ் அங்கே ஒரு ட்ரிக் வைக்கிறாரு. ஏன் அப்படின்னா இப்படி சாக்ரிஃபைஸ் தர ஆக்ஸை நம்ம சாக்ரிஃபைஸாக காடுக்கு கொடுத்தோம் அப்படின்னா எல்லாத்தையும் காடே எடுத்துக்குவார், மேன்கைண்டுக்கு ஒன்றுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமித்தியஸ் நினைக்கிறாரு. ஒரே ஒரு ட்ரிக் மட்டும் பண்ணுறாரு. என்ன ட்ரிக் அப்படின்னா ஒரு பிளேட்டில் ஃபுல் ஃப்ளஷ்ஷு மேலே அதை கவர் பண்ணுற மாதிரி வேஸ்ட்டெல்லாம் போட்டு வச்சிட்டாரு. இன்னொரு பிளேட்டில் வெறும் போனு ஆனால் மேலாப்பில் வெறும் ஃப்ளஷ் எல்லாம் போட்டு பெரிய பிளேட்டில் நிறைய ஃப்ளஷ் இருக்க மாதிரி வச்சிட்டாரு. ஸோ ஜூஸ் பார்த்தோன்னே செகண்ட் பிளேட்டை தான் ப்ரிஃபர் பண்ணுறாரு. செகண்ட் பிளேட்டை ஆசையாக எடுக்கிறாரு. செகண்ட் பிளேட்டை எடுத்ததுக்கப்புறமா ஜியூஸ்க்கு ரொம்ப அவுட்ரேஜ் ஆகிடுது. ஏன் அப்படின்னா அந்த பிளேட்டில் இருந்தது வெறும் போன்ஸ் தான், போன்ஸ் அண்ட் வேஸ்ட், மேலாப்பில் மட்டும்தான் ஃப்ளஷ் இருக்குன்னொன்னே அவரால் அதை சகிச்சுக்கவே முடியல. ப்ராமித்தியஸ் மேலேயும் மேன்கைண்ட் மேலேயும் ரொம்ப கோவம் வருது. 2 பேர்த்தையும் எப்படியாவது அவெஞ்ச் எடுக்கணும்னு நினைக்கிறாரு. அதனால தான் இன்ன வரையும் க்ரீக்ஸ் எப்போயுமே கடவுளுக்கு ஆஃபரிங் வைக்கிறப்போ வெறும் போன்ஸையும் வேஸ்ட்டையும் மட்டும்தான் ஆஃபரிங்ஸாக கொடுப்பாங்க. ப்ராமித்தியஸையும் மேன்கைண்டையும் எப்படியாவது அவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஜூஸ் ஆசைப்படுறாரு. அதனால் ஜூஸ் எல்லா காட்ஸோடையும் சேர்ந்து ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறாரு. அதில் என்ன முடிவு பண்ணுறாரு அப்படின்னா இதுவரையும் மேன்கைண்டுக்கு ஒரு பார்ட்னரே இல்லை, ஸோ நம்ம ஒரு
புது கிரியேச்சரை வந்து உருவாக்கலாம், அது வந்து எல்லா காட்ஸோடைய யூனிக் குவாலிட்டியிலேருந்து உருவாக்கணும்னு சொல்லிட்டு உருவாக்குனதான் உமன் கைண்ட். ஃபஸ்ட்டு உமன் இந்த வேர்ல்டு யார் அப்படின்னா பேண்டோராவை வந்து கிரியேட் பண்ணதுக்கப்புறமா பேண்டோராவோட கையில் ஒரு பாக்ஸை கொடுத்து எபிமீத்தியஸ் வீட்டுக்கு ஜியூஸ் அனுப்பி வச்சிடுறாரு. ப்ராமித்தியஸ் ஏற்கனவே வந்து எபிமீத்தியஸை வார்ன் பண்ணியிருப்பாரு ஜியூஸ் ஹேண்டால் இருந்து எந்த கிஃப்ட்டும் வாங்காதன்னு. ஆனால் எபிமீத்தியஸ் தான் ஆஃப்டர் தாட் ஆச்சு. பேண்டோராவை பார்த்தோன்னே பிடிச்சி போய் ப்ரப்போஸ் பண்ணிடுவார். ஸோ 2 பேரும் வாழ ஆரம்பிச்சிருவாங்க. பேண்டோரா அந்த பாக்ஸை கொண்டு வந்தது எபிமீத்தியஸ் பார்ப்பாரு, ஆனால் அது பெருசாக மைண்ட் பண்ணிக்க மாட்டார். 2 பேரும் வாழ்கிறாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த பாக்ஸை பற்றி பேண்டோரா கண்டுக்கவே மாட்டாங்க. ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த பாக்ஸ்லேருந்து சத்தம் வர ஆரம்பிக்குது. அந்த பாக்ஸ் எப்படியாவது திறந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு பேண்டோராவுக்கு ரொம்ப டெம்ப்ட் ஆக ஆரம்பிக்குது. ஆனால் ஜூஸ் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, எக்காரணத்து கொண்டு நீ இந்த பாக்ஸை வந்து திறக்கவே கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிருப்பார் பேண்டோரா கிட்ட. ஆனால் ஜூஸ் சொன்னதை வந்து பேண்டோரா ஞாபகத்தில் வச்சுக்காம அந்த பாக்ஸ்குள்ளே அப்படி என்னதான் இருக்கும், எப்போ பார்த்தாலும் சவுண்டு வந்துக்கிட்டே இருக்குது, என்னை டெம்ப்ட் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நாள் திறந்து பார்த்துருவாங்க. பேண்டோரா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாக்ஸை திறந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதை திறந்தோடனே அவங்களுக்கு கண்ணில் என்ன படுது அப்படின்னா, ரொம்ப ஹாரரான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிச்சிருது. ரேஜ், ஜலசி, ஈகோ, க்ரீடு, கோவர்ட்னஸ் இது எல்லாம் வெளியே வந்துடுது. என்டையர் மேன்கைண்டுக்கும் இந்த எல்லா எமோஷன்ஸும் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருது. பார்த்தோன்னே பேண்டோரா ரொம்ப டெவாஸ்டேட் ஆகிட்டாங்க. நம்ம இவ்வளோ ஹாரரான எமோஷன்ஸை தான் ஜியூஸ் நம்மக்கிட்ட கொடுத்து வச்சுருந்துருக்காரு, ஆனால் இது எல்லாத்தையும் நம்ம வெளியே விட்டுட்டோமேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஆனால் ஒரே ஒரு இமோஷன் மட்டும் அந்த பாக்ஸ்குள்ளே வெளியே வராமல் தூங்கிக்கிட்டே இருக்குது. அதுக்கு பேர் ஹோப். அந்த ஹோப்புன்ற விஷயம் மட்டும் அந்த பாக்ஸ்குள்ளே தூங்கிக்கிட்டே தான் இருக்குது. ப்ராமித்தியஸ்க்கு ரொம்ப பிடிச்சமான மேன்கைண்ட் கடைசியில் ரொம்ப சஃபர் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு ஹாப்பினஸ்க்கு எவ்வளோ இருந்துச்சோ இந்த எல்லா இமோஷன்ஸும் அவங்களுக்குள்ளே கலந்ததுக்கப்புறம் ரொம்ப சேட்னஸ் வந்து அவங்கள தாக்கிக்கிட்டே இருக்குது. ப்ராமித்தியஸையும் அந்த மேன்கைண்டையும் வந்து அவெஞ்ச் எடுக்கணுன்ற ஃபஸ்ட்டு மிஷன் ஜியூஸ்க்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ மொத்தமாக ப்ராமித்தியஸ் மேலே அவருடைய டார்கெட் வந்துட்டு செலுத்துறாரு. என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தான்கிட்ட இருந்த 2 சோல்ஜர்ஸ் ஃபோர்ஸையும் வயலன்ஸையும் கூப்பிட்டு நீ போய் ப்ராமித்தியஸை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஜியூஸ் வந்து அனுப்பி வைக்கிறாரு. ஃபோர்ஸும் வயலன்ஸும் போய் ப்ராமித்தியஸை அரெஸ்ட் பண்ணிட்டு மவுண்ட் காக்கசஸ் அப்படின்ற ஒரு இடத்துல கட்டி வச்சிடுறாங்க. ஜியூஸோட பிளான் படி மவுண்ட் காக்கசஸில் ப்ராமித்தியஸை கொண்டு போய் அடைச்சிட்டாங்க ஃபோர்ஸும் வயலன்ஸும். ஆனால் ஜியூஸ் வந்து ஏன் மேன்கைண்ட் ப்ராப்ளமில் தான் இவர் இவ்வளோ கோவமாக இருக்காரா ப்ராமித்தியஸ் மேலேனா கிடையாது. அதுக்கு ஒரு பர்சனல் மோட்டிவும் இருக்குது. ஒரு நாள் ஜியூஸ் போய் ஆரக்கல்கிட்ட கேட்கும்போது ஜியூஸ்க்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, எப்படி இவங்க அப்பாவை இவர் கொன்னுட்டு கிங்டம்க்கு வந்தாரோ அதே மாதிரி இவர் பையனும் இவரை கொன்றுவார் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் வந்து க்ரியேட் ஆகுது. ஜியூஸ்க்கு வந்துட்டு நம்பர் ஆஃப் வைஃப்ஸ், அப்படி நம்பர் ஆஃப் ஒய்ஃபில் எந்த பையன் வந்து தன்னை கொல்ல போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெரிஞ்சுக்க ஆசையாக இருக்குது. அதே மாதிரி தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம வந்து அந்த ஒய்ஃபை வந்து கொன்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறாரு. அதனால தான் ப்ராமித்தியஸை வந்து அரெஸ்ட் பண்ணி டார்ச்சர் பண்ணியாவது உண்மையை வர வைக்கலான்னு சொல்லிட்டு தான் ப்ராமித்தியஸை வந்து அரெஸ்ட் பண்ணி மவுண்ட் கார்கசஸில் கொண்டு போய் வச்சுருக்காரு. அரெஸ்ட் பண்ண ஃபர்ஸ்ட் டே ப்ராமித்தியஸை வார்ன் பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி ஜியூஸு ஹெர்மஸ் காடை விட்டு ப்ராமித்தியஸ் கிட்ட வந்துட்டு வார்னிங் கொடுக்குறாரு. நீ வந்து அந்த சீக்ரெட்டை சொல்லு, ஜியூஸ் காடை அழிக்க போகிறது யாருன்ற சீக்ரெட்டை சொல்லிட்ட அப்படின்னா ஜியூஸ் வந்து உன்னை எட்டர்னலாக டார்ச்சர் பண்ணாமல் விட்டுருவார். அப்படி இல்லாட்டி அப்படின்னா நீ எட்டர்னல் டார்ச்சர் அனுபவிப்பேன்னு சொல்லி ஹெர்மஸ் காட் வந்து வார்னிங் கொடுக்குறாரு. அதையும் மறுக்காமல் ப்ராமித்தியஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். நான் அந்த சீக்ரெட்டை சொல்ல போகிறது இல்லை அப்படின்னு. ஏன் அப்படின்னா ப்ராமித்தியஸ் ஒரு கடவுளுக்கு மட்டும்தான் ஃபோர்த் தாட் அப்படின்ற பவர் இருக்குது. ஹெர்மஸ் ரிப்பீட்டடாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் திரும்ப வந்து ப்ராமித்தியஸ் கிட்ட பேசுகிறாரு. அவர்கிட்ட வந்து எப்படியாவது அந்த சீக்ரெட்டை வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப முயற்சி பண்ணுறாரு. ஆனால் ப்ராமித்தியஸ் சொல்லவே மாட்டேங்கிறாரு. ஏன் அப்படின்னா ஜியூஸ்க்கு மட்டும் அந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஜியூஸ் வந்து இறக்க மாட்டார். இறக்கல அப்படின்னா மேன்கைண்டை வந்துட்டு எட்டர்னலாக வந்து ஜியூஸே வந்து ஆள ஆரம்பிச்சிருவார் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக வேண்டி ப்ராமித்தியஸ் சொல்ல மறுக்கிறாரு. ரொம்ப ஹெர்மஸ் டார்ச்சர் பண்ணுறாரு. ஃபைனல்லி ஹெர்மஸ்க்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிட்டு வார்ன் பண்ணிடுறாரு. என்ன அப்படின்னா தினமும் வந்து ஒரு கழுகு வந்து சாப்பிடும். அப்படி வந்து சாப்பிட்றப்போ அந்த கழுகு என்ன பண்ணும் அப்படின்னா
உடம்ப வந்து கிழிச்சும் ரத்தத்தை குடித்ததுக்கப்புறமா உன் லிவரையும் சாப்பிட்டு போயிடும். இந்த ப்ராசஸ் வந்து தினமும் நடக்கும். காலையிலேருந்து சாயந்தரம் வரையும் வந்து அந்த கழுகு வந்து உன்னை டார்ச்சர் பண்ணும். நைட்டு வந்து உன் உடம்புல ஸ்கின்னு திரும்ப சேர்ந்ததுக்கப்புறமா திரும்ப அடுத்த நாள் வந்து அது திரும்ப குத்தி கிழிக்க ஆரம்பிச்சிரும்னு சொன்னதுக்கப்புறமும் ப்ராமித்தியஸ் உண்மையை சொல்ல மறுக்கிறாரு. ஸோ எட்டர்னல் சஃபரிங்கை வந்து அனுபவிக்கிறாரு. தினமும் அந்த கழுகு வந்து ப்ராமித்தியஸை போட்டு டார்ச்சர் பண்ணும். அந்த மவுண்ட் கார்கசஸில் ரொம்ப எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் கேட்குற மாதிரி வந்துட்டு ப்ராமித்தியஸ் கத்துவார். அவ்வளோ பெயினியாக அனுபவிச்சதுக்கப்புறமும் அந்த சீக்ரெட்டை சொல்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங் கன்விக்ஷனோட மறுப்பார். அந்த ஈகிள் தினமும் வந்து ப்ராமித்தியஸோட லிவரை சாப்பிட்டு போய்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் ஹெர்மஸ் வந்து பார்க்குறாரு, ப்ராமித்தியஸோட நிலமை ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு. ஆனால் அவர்கிட்ட இருந்து கெஸ் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவருடைய ஸ்ட்ராங் கன்விக்ஷனை மட்டும் அவர் விடவே இல்லை. திரும்பவும் ஒரு வாட்டி ஹெர்மஸ் கேட்குறாரு, எப்படியாவது அந்த சீக்ரெட்டை மட்டும் சொன்னீங்கன்னா ஜியூஸ் ஒன்று விட்டுருவாருன்னு சொன்னதுக்கப்புறமா ப்ராமித்தியஸ், என்னால் அந்த உண்மையை சொல்ல முடியாது, உன்னுடைய ஜியூஸ் கிட்ட போய் சொல்லு, இந்த வேர்ல்டையே அவருடைய தண்டர் போல்ட்டை வச்சு 2 பரவாயில்ல, நான் உண்மையை சொல்ல மாட்டேன், என்னுடைய சோல் தான், என்னை யாராலையும் ஆக்கிரமிக்க முடியாது என்னுடைய பாடியை தவிரன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. ப்ராமித்தியஸோட ஸ்ட்ராங் கன்விக்ஷனை பார்த்து ஹெர்மஸே ஆச்சரியப்பட்டு போயிட்டாரு. ஜியூஸ் இருந்தாலும் எட்டர்னலாக ப்ராமித்தியஸ்க்கு டார்ச்சர் கொடுத்துட்டு தான் இருந்தார். ஜியூஸ் பாடி அளவில் தான் வந்து ப்ராமித்தியஸ் ஆக்கிரமிச்சிருந்தாரே தவிர ஸ்பிரிட் அளவில் இல்லை. ஸ்பிரிட் அளவில் ரொம்ப ப்ராமித்தியஸ் ஸ்ட்ராங்கராக மைட்டி பவரோடு இருந்தார். ஹியூமனிட்டி மேலே அவ்வளோ லவ் வச்சுருந்தார். அவர் எப்பயுமே ஹெர்மஸ் சொன்ன சொல்லுக்கு வந்துட்டு படிஞ்சே போகலை. அதே மாதிரி தினமும் அந்த ஈகிள் வந்துட்டு அவருடைய ரத்தத்தை குடிச்சிட்டு தான் இருந்துச்சு. ப்ராமித்தியஸ் விடுதலையானாரா இல்லையாங்கிறதுக்கு பல கதைகள் இருக்குது. ஒரு கதையில் ஹெர்குலஸ் அப்படின்ற ஒரு காடு தன்னுடைய ஆரோவை வச்சு ப்ராமித்தியஸை விடுதலை பண்ணார் அப்படின்னு. இன்னொரு கதையில் கைரானுன்ற சென்டார் தன்னுடைய உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணி ப்ராமித்தியஸை வந்து விடுதலை பண்ணாருன்னு. ஆனால் ஒரே ஒரு விஷயம் வந்து எல்லா கதைகளையும் அக்ரி பண்ணது என்ன அப்படின்னா, உடல் அளவில் தான் ப்ராமித்தியஸ் வந்து ஜியூஸால் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தார். ஆனால் ஸ்பிரிட் அளவில் இல்லை. அவரோட சோல் எப்பயுமே அன்கான்கொயர்டாக இருந்திருக்கு. லவ் டுவர்ட்ஸ் ஹியூமனிட்டிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. ஸோ ப்ராமித்தியஸ் இஸ் த கிரேட் காட் அண்ட் வி ரெஸ்பெக்ட் ஹிம். So that's the end of the story of Prometheus. I hope you like this video and please share it with your friends and subscribe to Hybro. இந்த மாதிரியான நிறைய Greek contents நான் தினமும் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். Bye bye.